அத்தியாயம் 344 10 டேவில் டிராகன் படிகங்கள் பாகம் 3. பேய் மன்னர் ஹாவ்யூ மீது காட்டிய ஆர்வம்தான் லாங்ஹோசனுக்கு மிகவும் கவலையை உண்டாக்கியது. எக்ஸார்சிஸ்ட் நகரத்துக்கு பேய் மன்னர் வந்தபோது அவர் தேடியது ஹாவ்யூவாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவன் நம்பினான். பேய் மன்னர் இந்த முறை ஒரு கடவுளின் தலைமையை பெற முயல்கிறார் என்பதை யோசித்தபோது லாங்ஹோசனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. ஹாவ்யூவுக்கும் ஒரு கடவுளின் தலைமை இருக்குமா? ஆனால் இந்த எண்ணத்தை அவன் உடனே தூக்கி எறிந்தான், ஏனெனில் இது நம்ப முடியாத விஷயமாக தோன்றியது. ஊதா ஒளியுடன் யதார்த்த உணர்வு அவனை தாக்க உடனே லாங்ஹோசென் ஒரு புனித மேலுறையை உருவாக்கி தன்னை சுற்றி கவசம் அமைத்தான். இந்த உலகத்துக்கு இது முதல் முறையல்ல, இங்கேயுள்ள மாசடைந்த வளிமண்டலம் அவனுக்கு நினைவில் இருந்தது. மாயத் திருக்கோயில் மாயபுரத்தின் நுழைவாயிலாக இருந்தால் இந்த கருப்பு சிவப்பு நிறங்கள் நிறைந்த இடத்தை நரகம் என்று சொல்லலாம். தோன்றிய உடனே லாங்ஹோசென் ஒரு கடுமையான கொலை உணர்வை உணர்ந்தான். அது ஹாவ்யூவிடம் இருந்து வந்தது. அந்த நேரத்தில் ஹாவ்யூவின் உடல் முழுவதும் அடர்ந்த ஊதா ஒளியால் மூடப்பட்டிருந்தது. அதன் 3 தலைகளும் உயர்ந்து கண்கள் மூடிய நிலையில் ஏதோ மந்திரம் உச்சரிப்பது போல இருந்தது. சுற்றியிருந்த மாசடைந்த இயற்கை ஆற்றல்கள் ஹாவ்யூவை நோக்கி வேகமாக பாய்ந்து பளபளக்கும் ஊதா ஒளிப்புள்ளிகளாக மாறி அதன் உடலைச் சுற்றிய ஊதா ஒளி வழியாக உள்ளே சென்றன. முன்பை விட இப்போது ஹாவ்யூ இன்னும் உயரமாக கிட்டத்தட்ட 8 மீட்டர் நீளத்தில் இருந்தது. அதன் உடல் வலுவாக தோற்றமளித்தது. முதுகில் இருந்த 2 உயரமான முகடுகள் முக்கோண வடிவத்தில் நீண்டிருந்தன. ஆனால் மிகப்பெரிய மாற்றம் அதன் தலைகளில். 3 பெரிய தலைகளின் இடது வலது பக்க முகடுகள் மற்ற தலைகளின் அளவை எட்டியிருந்தன. என் அருமை தம்பி, நான் வந்துட்டேன். உன் பரிணாமத்தை முழு முயற்சியோட முடி, மீதியை நான் பார்த்துக்கறேன் என்று சொல்லிவிட்டு லாங்ஹோசென் வெளியே திரும்பினான். ஹாவ்யூவின் பரிணாமம் மீண்டும் ஒரு குகையில் நடந்தது. ஆனால் குகையின் நுழைவாயிலை அடைந்தவுடன் அவன் திகைத்து போனான். ஹாவ்யூ தேர்ந்தெடுத்த இடம் கடந்த முறையைப் போலவே ஒரு மலையின் நடுவில் பிளவு ஏற்பட்ட இடமாக இருந்தது. இந்த பிளவை ஹாவ்யூவே உருவாக்கியிருக்க வேண்டும். வானம் கருமையாக ஒரு நட்சத்திரமும் தெரியாமல் இருந்தது. காற்றில் இருள், நெருப்பு தனிமங்களின் அடர்ந்த மேகங்கள் மிதந்தன. மற்ற தனிமங்களின் தடயங்கள் மிகவும் சீரற்றவையாக குறைவாக இருந்தன. கண்ணுக்கு தெரிந்தவரை தரை எண்ணற்ற பிளவுகளால் மூடப்பட்டு சில இடங்களில் எரிமலை குழம்பு ஓடுவதை காண முடிந்தது. இப்படித்தான் இந்த உலகம். இறந்த அமைதியை தவிர லாங்ஹோசென் எந்த உயிரினத்தையும் உணரவில்லை. தனது உணர்வுகளை விரிவாக்கி ஆராய்ந்தபோது தற்போதைக்கு எந்த எதிரியும் அருகில் வரவில்லை என்பது நல்ல செய்தியாக இருந்தது. விழிப்புணர்வுக்கு பிறகு இப்படியான இறந்த அமைதி நிறைந்த இடத்திலும் லாங்ஹோசென் தனது உணர்வுகளை பரந்த அளவில் விரிவாக்க முடிந்தது. சற்று யோசித்த பிறகு லாங்ஹோசென் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி இல் தனது நண்பர்களை சந்திக்க முடியுமா என்று முயற்சித்தான். நித்திய இசை பெண்டன்ட் இல் ஆன்மீக ஆற்றலை செலுத்தியபோது ஒரு அற்புத மாற்றம் நிகழ்ந்தது. அவனால் நேரடியாக டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு செல்ல முடியும் என்று உணர்ந்தான். இங்கு நேரத்தின் பிணைப்புகளால் பாதிக்கப்படவில்லை. ஆனால் முக்கியமாக தனது நண்பர்களின் இருப்பிடத்தை டவர் ஆஃப் எட்டர்னிட்டி இல் உணர்ந்து அவர்களை இங்கு அழைக்க முடியும் என்பதை ஆச்சரியத்துடன் கண்டான். இந்த மாற்றம் அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இது அவர்களின் உயிர்வாழும் வாய்ப்புகளை பெருமளவு அதிகரிக்கும். மேலும் நித்திய இசை பெண்டன்ட் இல் இந்த மாற்றம் தோன்றிய பிறகு கையறை அழைப்பது பற்றி இனி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் ஹாவ்யூ பரிணாமத்தை முடித்த பிறகு அவன் ஹாவ்யூவை பின்தொடரலாம். ஆனால் இங்கு அழைத்து வரப்பட்ட நண்பர்கள் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி வழியாக திரும்ப வேண்டும். லாங்ஹோசனுக்கு டவர் ஆஃப் எட்டர்னிட்டி யுடனான இணைப்புக்கு இனி காத்திருப்பு நேரம் தேவையில்லை. அவனது கணக்கீட்டின்படி ஒருவரை இங்கு அழைத்த பிறகு அரை மணி நேரம் மட்டுமே காத்திருக்க வேண்டும். இந்த நேரம் சேர்க்கப்படலாம். அப்போது லாங்ஹோசென் ஏதோ உணர்ந்தான். தொலைவில் பார்த்தபோது முன்பு சந்தித்த கருப்பு எலும்புக்கூடுகள் பெரிய அளவில் அவனை நோக்கி வருவதைக் கண்டான். அந்த பெரிய எலும்புக்கூடு படையை பார்த்தபோது முன்பு சந்தித்த ஒரு லிச்சின் வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. அப்போது மிகவும் பதற்றமாக இருந்தாலும் ஹாவ்யூவை பாதுகாக்க தனது உடல் மனதை முழுவதும் அர்ப்பணித்திருந்தான். ஆனால் பின்னர் போட்டியில் பங்கேற்க வேண்டியதால் அந்த வார்த்தைகளை பற்றி ஆழமாக யோசிக்க நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் அவனது அற்புத நினைவாற்றலால் அந்த வார்த்தைகள் இப்போது மனதில் தோன்றின. அப்போது அந்த லிச் சொன்னது, இல்லை, நீ பாதுகாக்கும் அது பேயின் மறுபிறவி, எங்கள் இருள் நெருப்பு உலகின் படைப்பாளி. அதன் இருப்புதான் எங்கள் உலகத்தை இப்படி ஆக்கியது.
எங்கள் உலகம் உடைந்து பூமியில் இருந்து எரிமலை குழம்பு பாய்கிறது. எண்ணற்ற உயிரினங்கள் அழிந்தன. இதற்கு காரணம் அது. வலிமையானவர்கள் தப்பித்தனர், அதிர்ஷ்டமில்லாதவர்கள் உயிரற்றவர்களாக மாறினர். இப்போது இந்த சாபமிடப்பட்ட உலகில் உயிரற்றவர்கள் மட்டுமே வாழ முடியும். நீ எப்படி இங்கு வந்தாய் என்று தெரியவில்லை, ஆனால் உன் புனித ஒளி என்னை அருவருப்பாக்குகிறது. உன் செயல்கள் என்னை இன்னும் கோபப்படுத்துகின்றன. உன் உலகத்துக்கு உடனே திரும்ப ஒரு வாய்ப்பு தருகிறேன். இப்போது பேய் ஆஸ்டின் கிரிஃபின் என் பகுதியில் தோன்றியிருக்கிறது. நான் ஒரு லிச் மட்டுமே என்றாலும் அதை கொல்ல வேண்டும். இல்லையெனில் அதன் மீட்பு எங்கள் உலகத்துக்கு இன்னும் எத்தனை துயரங்களை கொண்டுவரும் என்று யாருக்கு தெரியும்? மறுபிறவி எடுத்த பேய் மன்னரா? இருள் நெருப்பின் தீய படைப்பாளியா? ஹாவ்யூவால் இந்த உலகம் இப்படி நரகமாக மாறியதா? இது முற்றிலும் நம்ப முடியாததாக இருந்தது. லாங்ஹோசன் தனது தலையை வேகமாக உதறினான். எப்படியும் அந்த லிச் சொன்ன வார்த்தைகளை அவனால் நம்ப முடியவில்லை. பின்னர் ஹாவ்யூ மீதான நம்பிக்கை தளர்ந்ததற்காக தன்னைத்தானே வெறுத்தான். நைட்ஸ் புனித மலையில் முதன்முதலில் சந்தித்தபோது ஹாவ்யூ காயங்களால் மூடப்பட்டிருந்தது என்று தெளிவாக நினைவிருந்தது. அப்போது தனது இரத்தத்தால் ஹாவ்யூவின் உயிரை காப்பாற்றினான். ஆனால் ஹாவ்யூ இல்லாமல் இருந்தால் அவன் போர்க்களத்தில் இறந்திருப்பான். இந்த ஆண்டுகளில் ஹாவ்யூ எப்போதும் அவனுடன் இருந்தது. பெற்றோரைத் தவிர அவனுக்கு மிகவும் நெருக்கமான உயிரினமாக இருந்தது. கையள் கூட இவ்வளவு நீண்ட காலம் அவனுடன் இல்லை. லாங்ஹோசன் ஒருபோதும் ஹாவ்யூவை தனது துணையாக கருதவில்லை, ஆனால் தனது தம்பியாக, மிகவும் புனிதமான தம்பியாக கருதினான். தனது தம்பி மீதான நம்பிக்கையால் லாங்ஹோசன் சந்தேகங்களை விரைவாக விடுவித்து உறுதியான மனநிலையை அடைந்தான். ஒரு எதிரியை நம்புவதை விட தனது தம்பியை நம்புவது சிறந்ததல்லவா? இல்லவே இல்லை. இதை எண்ணியவுடன் அவனது மனம் அமைதியடைந்தது. கண்களில் போர் உணர்வு மட்டுமே மிஞ்சியது. அப்போது தொலைவில் ஒரு மங்கலான உருவம் மிதப்பது தெரிந்தது. அது எலும்புக்கூடு படையை நோக்கி முன்னேறி வந்தது. பச்சை நெருப்பு ஒளிரும் கண்களுடன் கருப்பு உருவங்கள். அவை லிகளாக இல்லையா? லாங்ஹோசன் 12 லிகளை கணக்கிட்டான். அவை அருகில் வந்தபோது கீழே உள்ள எலும்புக்கூடுகள் முன்பு சந்தித்தவற்றிலிருந்து வேறுபட்டவை என்று கண்டான். கடந்த முறை சந்தித்த எலும்புக்கூடுகள் சாதாரண மனிதர்களின் அளவில் தாக்குதல் பாதுகாப்பு மிகவும் பலவீனமாக இருந்தன. ஆனால் இந்த முறை எலும்புக்கூடுகள் 2 மீட்டர் உயரத்தில் வலுவாக எலும்பால் செய்யப்பட்ட வாள் போன்ற ஆயுதங்களை வைத்திருந்தன. இந்த வலுவான எலும்புக்கூடுகளை வானில் மிதந்த 12 லிகள் கட்டுப்படுத்தின. இந்த லிகளை கொன்றால் கீழே உள்ள எலும்புக்கூடுகள் அச்சுறுத்தலாக இருக்காது. ஆனால் லாங்ஹோசன் அவசரமாக நகரவில்லை. குகையின் நுழைவாயிலுக்கு பின்வாங்கி தங்க ஒளியை வெளியிட்டான். யாட்டிங் வெளியே வந்து வானில் மிதந்தாள். சுற்றியுள்ள சூழலை உணர்ந்த யாட்டிங் உதடுகளை பிதுக்கினாள். எஜமான், இந்த இடம் உண்மையிலேயே அசிங்கமாக இருக்கு. மாயப்புறத்தை விட்டு இப்படிப்பட்ட நரக இடத்துக்கு வந்தது அவளுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை. லாங்ஹோசன் கடுமையான குரலில் சொன்னான், இது ஹாவ்யூ வந்த உலகம். அது பரிணாமத்தின் முக்கியமான கட்டத்தில் இருக்கு. அதை பாதுகாக்க வேண்டும். உன் வலிமையான வடிவத்துக்கு திரும்பு. போர் விரைவில் தொடங்க போகுது. சரி. யாட்டிங்கின் உடலில் இருந்து அடர்ந்த தங்க ஒளி பரவியது. தங்க ஒளியுடன் அவள் பெண்ணின் வடிவத்துக்கு திரும்பினாள். அவளது மென்மையான தங்க ஒளி லாங்ஹோசனின் ஒளியுடன் கலந்து ஒருவரையொருவர் நிறைவு செய்தது. உடனே இந்த புனித ஒளியால் இதமான பளிங்கு உணர்வு ஏற்பட்டது. எலும்புக்கூடுகள் மெல்ல மெல்ல நெருங்கி வந்தன. 12 லிகள் குகையில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் மிதந்தன. லிகளின் கண்களில் பச்சை நெருப்பு துடித்தது. அவை இடைவிடாமல் மந்திரங்களை உச்சரித்தன. வானில் இருந்து கருப்பு சாம்பல் ஒளிகள் எலும்புக்கூடுகளை நோக்கி பீச்சி அடிக்கப்பட்டன. உடனே எலும்புக்கூடுகள் வேகமாக நகர்ந்து ஆற்றலும் வலுவடைந்தது. லாங்ஹோசனின் இடது கையில் ஒளிரும் புனித கவசம், வலது கையில் ஒளியின் ஒழுங்கு இருந்தன. குகையின் நுழைவாயிலில் இருந்து சற்று முன்னேறி தூரத்தை உருவாக்கி 12 லிகளை குளிர்ந்த பார்வையுடன் பார்த்து போருக்கு தயாரானான். முதல் எலும்புக்கூடு முன்னேறி வேகமாக ஓடி வந்து அதன் எலும்பு வாளை லாங்ஹோசனின் தலைமீது வீசியது. டவர் ஆஃப் எட்டர்னிட்டி பயிற்சிகளில் பலமுறை எலும்புக்கூடுகளுடன் போராடியதால் இந்த கருப்பு எலும்புக்கூடுகள் அவனுக்கு எந்த அழுத்தமும் தரவில்லை. வலது கையில் ஒளியின் ஒழுங்கை உயர்த்தி தடுப்பு இயக்கத்தில் எலும்பு வாளை உடைத்து வேகமாக கீழே வெட்டினான். ஒரு மர்மமான தங்க வளைவு எலும்புக்கூடின் மார்பில் வரையப்பட்டு அதன் உடல் துண்டுகளாக உடைந்தது. இன்னும் பல எலும்புக்கூடுகள் அவனை நோக்கி முன்னேறி வந்தன. ஒரு ஒளி முள் தாக்குதலுடன் வாளை வீசி 10 மீட்டர் வட்டத்தில் தங்க ஒளியை பரப்பினான்.
அந்த தங்க ஒளியின் வீச்சில் எல்லா கருப்பு எலும்புக்கூடுகளும் இரண்டாக வெட்டப்பட்டு புனித ஒளியின் புனித மூச்சு அவற்றின் ஆன்மா நெருப்பை உடனடியாக அழித்தது. கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக விழிப்புணர்வு பெற்ற பிறகு லாங்ஹோசெனின் உள் ஆன்மீக ஆற்றல் தூய புனித ஒளி தனிமத்தில் மேலும் சுருக்கப்பட்டு புனித விளைவுகளை பெற்றது. இதேபோல் இதய நெருப்பின் ஆன்மீக அடுப்பை பெற்ற லின் சின்னின் ஒளி பண்புகளும் தரமான மாற்றத்தை பெற்று இந்த இருள் பண்பு உயிரற்றவர்களை அடக்கின.